இன்னைக்கு கர்த்தர் நம்ம எப்படி ஆமென் எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுகிறதுனால் நம்முடைய இருதயம் பூரிக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல போறேன் 3 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். சிறையிருப்பு மாறும் பொழுது நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சிறையிருப்பு மாறும் பொழுது. இரண்டாவதாக, நம்ம சிறுமைப்பட்ட வாழ்வு மாறும் பொழுது நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒருவேளை சிறையிருப்பு மாறும் பொழுது, இரண்டாவதாக சிறுமைப்பட்ட வாழ்வு மாறும் பொழுது, மூன்றாவதாக நான் சொல்ல போற சீரழிந்த நிலை மாறும் பொழுது, ஆமென் பிரைஸ் தி லார்ட், சீரழிந்த நிலைமை மாறும் பொழுது நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நான்காவதாக நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிரைஸ் தி லார்ட், சத்துரு முறியடிக்கப்படுகிறதினால், ஆமென், சத்துரு முறியடிக்கப்படுகிறதினால் நம்முடைய இருதயம் பூரிக்கும். 4 காரியங்களை ஒரு 20 நிமிஷத்துல நான் ரொம்ப ரத்தின சுருக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவாரானால் தொடர்ந்து இந்த மாதத்துல ஆமென் இந்த வார்த்தைகளை கொண்டே நம்மளோடு இடைப்படுவாராக. இந்த வார்த்தை நம்முடைய சபையில் நிச்சயமாய் 100% ஆமென் பிரைஸ் தி லார்ட் நிறைவேறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்க. உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். கடற்கரை திரளான ஜனம் உன் வசமாக திரும்பும். இன்னும் சொன்னா உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் வரும் வரும். பிரைஸ் தி லார்ட். இப்ப பூரிப்பை பார்த்துட்டே இருப்போம். ஆமென் பிரைஸ் தி லார்ட். திரளான கூட்டம் உன் வசமா வரும். இன்னும் பலத்த சேனையை கர்த்தர் திரும்ப பண்ணுவார், திரும்ப பண்ணுவார், திரும்ப பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம சபையை, நான் ஜெபம் பண்றதெல்லாம் ஆண்டவரே எங்க சபையை நிரப்பிடுங்க ஆண்டவரே, நிரப்பிடுங்க ஆண்டவரே, நிரப்பிடுங்க ஆண்டவரே, நிரப்பிடுங்க ஆண்டவரே, நிரப்பிடுங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னொரும் ஜெபம் பண்றேன். ஆமே பிரைஸ் தி லார்ட். அதை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல. சரி, நம்ம சிறையிருப்பு மாறும் பொழுது என்ன மாறும் பொழுது நம்ம இருதயம் என்ன செய்யும்? பூரிக்கும், பூரிக்கும். கர்த்தர் நல்ல, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தல நடபடிகள் அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் 1-2 வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்கு சுட்டி காட்ட, இவங்க எந்த நிலையில் இருக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தையை அவங்ககிட்ட சொன்னாரு அப்படிங்கிறத வாசி. இந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க ஏற்கனவே. இந்த ஜனங்கள் ஏற்கனவே அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க 59வது அதிகாரத்தை நீங்க உங்க வேதத்தை திருப்புவீங்கன்னா, 59வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 59வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 59க்கா முந்தினது என்ன? நான் சரி 59:9 நீங்க வாசிச்சீங்கன்னா, இப்போ அந்த ஜனத்தினுடைய நிலைமையை அவங்க சொல்றாங்க. ஆதலால் நியாயம் எங்களுக்கு எப்படி இருக்குது? தூரமா இருக்கிறது. நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருக்கிறது. ஆனாலும் நாங்க என்னத்துல இருக்கிறோம்? அந்தகாரத்துல இருக்கிறோம். அவங்களுடைய சூழ்நிலைய சொல்றாங்க. நாங்க அந்தகாரத்துல இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு, நீங்க 11வது வசனத்துல நாங்க குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தடவுகிறோம், இன்னும் செத்தவர்களை போல பால் இடத்துல இருக்கிறோம். அவங்க சூழ்நிலையை சொல்லிட்டே வர்றாங்க. நீங்க அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, ஆனா இதுக்கு காரணம் என்ன என்கிறதையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுக்கெல்லாம் ஏன் நாங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இருள் எங்களை சூழ்ந்திருக்க காரணம் என்ன? செத்தவங்களை போல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்க வாழ்க்கையில நீதி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக இருக்கிற மிகுதியாய் இருக்கிறது. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களையும் என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிஞ்சிருக்கிறோம்.
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு இந்த இதை சொன்னாங்கன்னா இதை நீங்க நீங்க ஆனா ஆண்டவர் அவர்களோடு ஒரு இந்த அதிகாரம் முழுசும் நீங்க வாசிச்சீங்கன்னா பின்னாடி வரும் பொழுது சொல்றாரு, ஆண்டவர் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றேக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று சொல்ற. இப்போ தேவனுடைய உடன்படிக்கை உண்டாகணும் அப்படின்னா நம்ம திரும்பிட்டோம்னா கர்த்தர் அவருடைய உடன்படிக்கையை உண்டாக்கி எப்படி இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இருதயத்தை அவர் பூரிப்படைய பண்ணினாரோ அதை போல கர்த்தர் நம்மையும் பூரிப்படைய பண்ண வல்லமை உள்ளவராகவே என்ன செய்கிறாரு, இருக்கிறார். திரும்பிட்டோம்னா நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் வந்தோம்னா, எத்தியோப்பியாவுடைய மந்திரி ஒருத்தன் எருசலேமுக்கு ஆலயத்துக்கு அவன் போகிறான். அவன் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். என்ன சொன்னா, அவன் எத்தியோப்பிய அரசாங்கத்தினுடைய மந்திரி. ஆனா அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு அவன் போறான். போன இடத்துல போயிட்டு திரும்பி வருகிற வழியிலே அவன் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய பிரதியை அவன் வாசிச்சு கொண்டே வர்றான். இப்போ ஆண்டவர் பிலிப்பிட்ட சொல்றாரு, நீ எழுந்து தெற்கு முகமா போய் அங்க ரதத்தோட சேர்ந்து கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிலிப்பு அவன் ஓடுகிறான். என்ன சொல்லனா, அவன் ரதத்தோட போறான். அப்போ அவன் வாசிச்சு கொண்டு நீ வாசிக்கிறதோட அர்த்தம் உனக்கு என்ன செய்து தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவங்க 2 பேரும் சம்பாசிக்கிறாங்க, அர்த்தத்தை சொல்லுகிறார்கள், பேசுறாங்க. 2 பேரும் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்போ மந்திரி சொல்றாரு, மந்திரிட்ட பிலிப்பு சொல்றாரு, இதே தண்ணீர் இருக்கிறதே ஞான ஸ்நானம் பெறுறதுக்கு என்ன தடை அப்படின்னு மந்திரி சொல்ல, நீ விசுவாசிச்சனா தடை ஒண்ணு என்ன செய்யல இல்ல அப்படிங்கிற. உடனே அவங்க இறங்குறாங்க. ஞான ஸ்நானம் என்ன செய்யறான், எடுக்கிறான். பிலிப்பு ஆண்டவர் ஆவியானவர் அவனை தூக்கிட்டு போயிட்டார். அவனை குறித்து வேதம் சொல்ல, அவன் ஆசோத்திலே அவனை பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை நீ வாசிச்சோன்னா, அவன் ஆசோத்திலே காணப்பட்டான் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு என்ன செஞ்சானா வந்தான். அந்த முந்தின வசனத்தை வாசிச்சோன்னா, ஆவியானவர் கொண்டு போன பிறகு மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே என்ன செஞ்சானா போனான். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒண்ணு, அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்த உடனேயும் அவன் எப்படி வந்தான்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது சந்தோஷத்தோட தன் வழியே போனான். என்ன சொன்னா, அவனுடைய இருதயம் பூரிப்போடு என்ன செஞ்சிச்சு போச்சு. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரோடு இணைஞ்சி போயிட்டோம்னா, ஆண்டவரோடு நம்ம இருதயம் இணைஞ்சிருச்சு அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், நம்முடைய இருதயம் பூரிப்பாகவே இருக்கும். மந்திரி பூரிப்போட போனான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம எதுக்காக பலர் கோயிலுக்கு வந்துட்டு எப்படி போறாங்கன்னு தெரியாது. ஆனால் மந்திரி போனதை வேதம் சொல்லுது சந்தோஷத்தோட போனான். இப்போ நான் சொல்றேன், எப்போ பூரிக்கும் அப்படின்னா, எப்பொழுது பூரிக்கும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சோன்னா, நான் சொன்ன இந்த 4 காரியத்துக்கு நேராக நான் வர்றேன். பிரைஸ் தி லார்ட். 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் என்ன செய்யும் உண்டாகும்.
இப்போ ஜனத்தை சிறையிருப்புல இருக்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. சிறையிருப்பு மாறினாதான் யாக்கோபுக்கு களிப்பும் யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் என்ன செய்யும்? உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். இன்னும் சொன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்புக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் அவங்க என்ன செஞ்சாராம்? மனஸ்தாபப்பட்டார். அந்த வசனம் முடியும். அப்போ நீங்க சிறையிருப்புல இருக்கிறது ஏதோ சரீரத்திலேயோ வேலையிலேயோ குடும்பத்திலேயோ இல்ல எந்த காரியத்திலும் நீங்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, தேவன் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். இன்னும் சொன்னா நீங்க அவரோட இணைஞ்சிட்டீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவராகவும் அவர் இருக்கிறார். சொன்னா ஆமான் தேவ பிள்ளைகளை ஒடுக்குவதற்கு அரண்மனையில அவன் இருக்கிறான். ஆனால் அந்த அதிகாரத்துல இருக்கிறான். ஆனா கர்த்தர் அங்க அங்க மொர்தெக்காயோடு இருக்கிறார். அவன் வாட்ச்மேனா இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், ஆமானுக்கு அரண்மனையிலே அதிகார பலம் இருந்தது. ஆனால் மொர்தெக்காய்க்கோ அரண்மனையிலே தேவ பலன் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தேவ பலன் இருந்துச்சுன்னா போதும், மொர்தெக்காய் தன்னுடைய ஜனத்தின் சிறையிருப்பை ஒரு உபவாச ஜபத்திலே அவன் தன்னுடைய சிறையிருப்பை திருப்ப முடியுமானால், இன்றைக்கு தேவ பலனை நீங்களும் நானும் தரித்துக் கொள்வோமானால் கர்த்தர் நம்மை கொண்டு ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு தெய்வம் போதுமானவர். அல்லேலூயா. அதனால நான் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தேவ பலனை என்ன செஞ்சிருங்க? தந்துருங்க 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 தந்துருங்க. சிறையிருப்பை என்ன செஞ்சிருங்க? மாத்திருங்க. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது, ஆமென் பிரைஸ் தி லார்ட், தேவ பலன். தேவ பலனை கேட்போம்னா கர்த்தர் இந்த காலவல்ல அவருடைய பலன் நம்மை கொண்டு அநேகருக்கு ஆமென் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் ஆமென் விடுதலைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு தெய்வம் போதுமானவராய் இருக்கிறார். தெய்வம் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல பிரசங்கில கூட சொல்றான், யாராவது நம்ம சிறையிருப்பை வச்சாங்கன்னா பிரசங்கி அவன் படுகொலியை வெற்றவன் அதிலே விடுவான், அடப்பை பிடுங்குறவன் யாரு நமக்கு படுகொலியை வெட்டுறாங்களோ கர்த்தர் அவங்கள அதுல என்ன செஞ்சு விட்டுருவாரு? அதிலே விழுந்து விட்டுருவார், அதிலே தள்ளி விட்டுருவார். ஒரு ஜெபம் பண்ணுனா போதும், ஒரு எஸ்தருடைய ஜெபத்திற்கு காரியம் மாறுதலாய் முடியுமானால் நம்மளும் ஆண்டவரோடு இணைஞ்சு ஜெபம் பண்ணுவோம்னா நம்மளை எத்தனை பெரிய சிறையிருப்புல வைக்க நினைச்சாலும் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி கர்த்தர் ஜெயத்தை தருகிறதற்கு தெய்வம் போதுமானவர். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றேன், சிறுமைப்பட்ட நிலை மாறும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? பூரி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம பல நேரம் பார்த்த ஒரு வேத பகுதி 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிச்சோன்னா, அந்த ஜப வேலையில அவங்க போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. தேவாலயத்துக்கு போகிற இடத்துல அவன் என்ன செய்யறான்? ஏதாவது நீங்க வாசிங்க, அந்த வேத பகுதியை வாசிங்க, 2வது வசனத்தை. சுமந்து கொண்டு வந்தாங்க. இவனுடைய வாழ்க்கை என்ன? தன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தது முதல்ல சப்பான். கையேந்துறது தான் அவனுடைய வேலை, கையேந்துகிறது தான் அவனுடைய வேலை. ஒரு சிறுமைப்பட்ட வாழ்க்கை. இல்லை மற்றவங்க ஏளனமா என்னப்பா பிச்சைக்காரங்களை யாரும் மதிக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஒரு மதிப்பில்லாத நிலம், சிறுமைப்பட்ட நிலம். எனக்கு நல்லா கை கால் இருந்தா நான் உழைச்சி என்ன செஞ்சிருவேனே,
இப்போ நிறைய 50 வயசு 60 வயசுக்கு மேல பிள்ளைகளால் போஷிக்கப்பட வேண்டிய பெற்றோர் பலர் ஜெபம் பண்ற காரியம் என்னன்னா, நான் கடைசி வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெம்பு இருந்தா போதும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தேவன் உங்களுக்கு அந்த பலத்தை தருவாராக. அதை நிறைய பேர் கேட்குறாங்க. தேவன் அந்த பலத்தை, ஆனா இவனும் வயிற்றுல இருந்து பிறந்தது அன்னைக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவன் வாழ்க்கைய கையேந்துகிற நிலைமை, ஒரு சிறுமைப்பட்ட நிலை. ஆனா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறான். அவன் பேதுரு சொல்றான், எங்கள்கிட்ட எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்றான். வழக்கமா கையேந்துறான், எங்களை நோக்கி பார். என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்ல, என்னிடத்துல உள்ளத உனக்கு என்ன செய்யறேன், தர்றேன் அப்படின்னு. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. உடனே காலு பலன் கொள்ளுது, கரடு மூடு எல்லாம் பலன் கொள்ளுது. அவன் தேவாலயத்தை போய் நின்று நடந்து குதிச்சு தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவர்களோட கூட தேவாலயத்தில் என்ன செஞ்சானா, ஆமா பிரவேசித்தான். அடுத்த வசனத்துல வேதம் சொல்லுது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு. நம்மெல்லாம் சுகம் ஆனோடனே முதல்ல வேலைக்கு போயிடுவோம், முதல்ல வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போனோன்னு நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா அவன் நேர தேவாலயத்துக்கு போனானா. போனவன் சும்மா இருக்கல, கத்தரை துதிச்சானா. நம்மளுக்கு நிறைய நேரத்துல ஒரு அற்புதத்தை வாங்கிட்டு துதிக்காம இருக்கிறதுனால தான் அடுத்த அற்புதம் நமக்கு நடக்காமே இருக்கு. அவனை சொல்லு. ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. சிறுமைப்பட்ட வாழ்க்கை மாறுறதுனால நம்ம இருதயம் நிச்சயமாய் பூரிக்கும். ஒருவேளை உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்க சரீரத்துல ஆமென் முன்னேற முடியல, ஒரு கையேந்திர நிலைமை, எதற்குனாலும் நான் வேற இன்னொருத்தனை எதிர்பார்த்து நிலைக்கிற சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இந்த வருஷத்தின் நாட்கள்ல துவக்கத்துல வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, கத்தர் உங்களுடைய சிறுமைப்பட்ட சூழ்நிலையை கத்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க ஒரு பெதஸ்தா குளத்துல நடந்த ஒரு அற்புதத்தை வேதம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் நீங்க 7வது வசனத்தை வாசிச்சோன்னா, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது 5:38 வாசிச்சோன்னா, 38 வருஷமாய் யோவான் எழுதின சுவிசேஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க என்ன செஞ்சான், இருந்தான். அவன் படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அவனை நோக்கி அவன் சொல்றான், அதற்கு வியாதியஸ்தன் சொல்றான், ஆண்டவரே தண்ணி கலங்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யார் இல்லை, நான் போறதுக்கு முன்னாடியே இன்னொருத்த என்ன செஞ்சிடறேன், இறங்கிடான். இது என்ன, அவனுக்கு நீண்ட கால பிரச்சனை, 38 வருஷமா இதே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, உள்ள போக முடியாத பிரச்சனை. கலங்கிறதுக்கு முன்னாடி யாராவது எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன செஞ்சிடறான், போயிடுறான். என்னை யாரும் கொண்டு போய் விடல, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. இது உங்கள் ஒரு வேளை இந்த குளத்துல படுத்திருந்தவனை போல உங்க உதவி செய்ய யாரும் இல்லை. அதிகமான நாட்களா நீங்க ரொம்ப நாளா அந்த அந்த சிறுமையில இருக்கலாம். ஆனால் கத்தர் அந்த இடத்தை, ஆனா உங்க சிறுமையை கத்தர் மாற்றுறது போதுமா. 38 வருஷமா அங்க இருந்தாலும் அவன் அந்த இடத்தை விட்டு போகலங்க. அவன் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யல, போகல. சிலருக்கெல்லாம் சூழ்நிலை மாறலன்னையும் வீட்டை என்ன செஞ்சிடறோம், மாத்திடுறோம், ஊரை மாத்துறோம், நம்முடைய மென்டாலிட்டிய மாத்திக்கிறோம். ஆனா 38 வருஷமா இருக்கிறான், உதவி செய்ய யாரும் இல்லாதவனா இருக்கிறான். அவன் போகும் முன்னாடி ஒருத்தன் போயிடுறான், ஆனா அந்த இடத்தை விட்டு என்ன செய்யல, போகல. நம்மளும் ஆண்டவர் வர்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒருவேளை இவன் 38 வருஷம் ஆகிப்போச்சு, இனி நம்ம நடந்து என்ன செய்ய போறோம்,
அப்படின்னு இடத்த காலி பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்கமே, ஆண்டவர் வரும்போது இவன் இல்லைன்னா வீட்டில் இவன் ஜப்பானியா தான் இருந்திருப்பான். ஆனா இங்க இருந்ததுனால அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிற அளவுக்கு பலன் அவனுக்கு கிடைச்சிச்சு. அதனால நீங்க நீங்க இடத்த விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க இடத்த விட்டுட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. அல்ல சொல்லுங்க, போகக்கூடாது. உங்க இடத்த விட்டுட்டு போகக்கூடாது. உங்க இடத்த விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் என்ன செய்யாது. உங்க பூரிப்பு அவனை குறித்து நீங்க அந்த தொடர்ந்து அந்த வாசிச்சீங்கன்னா உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். உதவி செய்ய யாரும் இல்லாதவன். ஆனா இப்ப அவனே அவன் படுக்கையை தூக்கிட்டு என்ன செய்யறான். ஆமா, மனுஷனால கூடாதான், தேவனாலே கூடும். பலன் பலன் கொடுக்கிறவர் அவர், பலன் கொடுக்கிறவர் அவர், குணமாக்குகிறவர் அவர். உங்க சரீரத்துல ஏதோ ஒரு சிறுமை இருந்தா கூட, நீண்ட நாள் பிரச்சனையா இருந்தா கூட கத்தர் சுகமாக்குவதற்கும் உங்களுக்கு பலன் தருகிறதற்கும் கத்தர் இந்த காலவளையில கத்தர் போதுமானவராயிருக்கிறார். ஏதோ வியாதி உங்களை சிரமப்படுத்திட்டே இருக்கா, கத்தர் சுகத்தை தந்து கத்தர் உங்கள் இருதயத்தை பூரிப்பாக்குவதற்கு தெய்வம் போதுமானவராயிருக்கிறார். மூன்றாவதாக என்ன சொல், சீரழிந்த நிலைமை மாறும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். பிரைஸ்லோ 26வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம், இப்ப ஆபிரகாம் தோன்ன துறவை எல்லாம் அபிமெலேக்கு என்கிறவன் ஆமென் தூத்து போட்டுக்கிட்டே வர்றாங்க, மூடி போட்டுக்கிட்டே வர்றாங்க. ஆனாலும் இவங்க தோன்றத நிப்பாட்டல். நீங்க வாசிங்கன்னா 26வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சோன்னா, வெட்டினவைகளும் மறுபடியும் தோண்டி பேரலின்படியே பேரிட்டான். வெட்டினார்கள். அங்க பாருங்க, சொரக்கிற நீரூற்ற என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. அங்க எல்லாம் இப்போ மொதல் அதை குறித்து சிறக்கும் நீரூற்ற பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வாக்குவாதம் உண்டாகுது. அப்புறம் அவர்கள் வேறொரு துறவை வெட்டினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணவில்லை. தேசத்துல பழுகும்படிக்கு ரெகபோத் அப்படின்னு சொன்ன பேர் வைக்கிறான். இவங்க தூத்து போடுறாங்க, மூடி போடுறாங்க. ஆனா தோன்றத அவன் என்ன செய்யல, நிப்பாட மறுபடியும் மறுபடியும் அவர்கள் சொன்ன தோன்றான். 28வது வசனத்துக்கு நீங்க வரும்போது சொல்றாங்க, அதற்கு இப்போ யார் தூத்து போட்டாங்களோ, யார் மூடி போட்டாங்களோ அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம், ஆன ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். யார் தூத்து போட்டாலும் சரிங்க, உங்களை யார் சீரழிச்சாலும் சரி, பிரைஸ் தி லார்ட். உண்மையிலேயே ஈசாக்கு ரொம்ப பொறுமைசாலியா இருக்கிறான். அவங்க நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க சத்துருக்களே உங்களோடு வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்கு உங்ககிட்ட வந்துருவாங்க. ஏன்னா கர்த்தர் நிச்சயமாகவே, சத்துரு சொல்லிடுவான், நிச்சயமா உங்க கூட கர்த்தர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். இவங்க கூட ஏதோ ஒரு சக்தி இருக்குப்பா. யாரோ உங்களை சீரழிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கமே, அவங்க நினைச்சிருவாங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை அவர்களுடைய கண்கள் காணும். உடன்படிக்கை பண்ண அவங்களே வருவாங்க. நீங்க ஏசாயா 51:3வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, 51:3வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 51:3ல தீர்க்கன் இப்படியே சொல்றான். ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்துல, அவர் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், தேர்தல் அடைய செய்து
அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் தோட்டத்தை போலவும் ஆக்குவாரு. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் என்ன செய்யும்? உண்டாகும். உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் எதையெல்லாம் சீரழிச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், பாலான இடங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்கிற தேவன். வனாந்தரத்தை ஏதேனை போலாக்குகிற தேவன், கர்த்தரின் தோட்டத்தை போலாக்குகிற தேவன். சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் மகிழ்ச்சியும் அதுல என்ன செய்யும்? உண்டாகும். அதனால இப்படி உண்டாகும் போது உங்க வாழ்க்கையில உங்க இருதயம் நிச்சயமாக என்ன செய்யும்? பூரிக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாலான இடத்தெல்லாம், பாலான சீரழிஞ்ச நிலைமையெல்லாம் மாறிடும் உங்க வாழ்க்கையில. இந்த வருஷத்துல கர்த்தர் எதெல்லாம் ஒரு பெரிய சீரழிவா பார்க்குறீங்களோ, கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுவாரு. ஆமென். ஒரு நாள் வரும்போது இது கர்த்தராலேயே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுன்னு சொல்லுவீங்க. எதிரி உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரே சரி செஞ்சிருவார், கர்த்தரே சரி செஞ்சிருவார். ஏதேன் தோட்டத்து பாக்கியத்தை கர்த்தர் காண செய்வார். என்ன சொன்னா கடைசியா நான் சொல்றேன், சத்துருவை முறியடிப்பதனால உங்க இருதயம் பூரிக்கும். 14 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சோன்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து மிகவும் பயந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவங்க ரொம்ப மிகவும் பயந்தாங்க, ஆனா கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்களாம்? கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவங்க சத்துருவை எகிப்தியர் கரையிலே செத்து கிடக்கிறதை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்க அதை பின்பகுதியில் நீங்க வாசிச்சோன்னா, பிரைஸ் தி லார்ட், 30வது வசனம். இதனாலே தரிசித்தார், எகிப்தியர் செத்துருக்கிறத என்ன செஞ்சாங்க? கண்டாங்க கண்டாங்க கண்டாங்க. என்ன சொல்லலாம்? அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அவங்க புகழ்ந்து பாடும் பொழுது சத்துரு என்ன சொன்னான்னா, 15வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுகிறது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். பகைஞன் சொன்னான், நான் உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல என்ன செஞ்சாங்களாம்? ஈயம் எப்படி இருக்கும்? ஈயம் வெயிட் இல்லாம தான் இருக்கும். ஆனா அது என்ன செஞ்சிருச்சான்? அமிழ்ந்து போச்சான். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை மிதந்தா நீங்க பாப்பீங்க. மறுபடியும் மிதந்தா அல்ல சொல்லுங்க, நீங்க பாப்பீங்க. முங்கிருச்சுன்னா பார்க்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை நீங்க அவரை மட்டும் நோக்கி பார்த்தீங்கன்னா, நீங்க அவர்கிட்ட திரும்பினீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா, இன்னும் முழு நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்கள் சத்துருக்களை ஈயத்தை போல அமிழ்த்து போட தெய்வம் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ சொல், ஆண்டவரே கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன், நீ திரும்ப நம்ம பார்க்க கூடாதுன்னு கூட செய்கிற தேவன். நீங்க உங்க சத்துருவை நீங்க மறுபடியும் உங்க கண்ணால நீ என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அதனால மிதந்தா பாப்பப்பா. ஆனா ஈயம் மிதக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு, ஏன்னா வெயிட்டே இல்லாதது. ஆனா அது கூட என்ன செஞ்சிடணும்? மூடிடணும், கீழே போயிரு, அமிழ்ந்துடணும். கர்த்தர் நல்ல. சத்துருவை முறியடிப்பதினாலே உங்க இருதயம் என்ன செய்யும்? பூரிக்கும். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் சத்துரு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவருடைய சத்துருக்களுக்கு விலக்கி ஈயத்தை போல கடல்ல அமிழ்த்தி போட்டாரோ, உங்க வாழ்க்கை பயணத்துல வருகிற எல்லா சத்துருவையும் கர்த்தர் அமிழ்த்து போடுவதற்கு இந்த கால வேளையில தெய்வம் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நீங்க நோக்கி பாருங்க,
விசுவாசத்தோடு இருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் மாற்றி போட தெய்வம் வல்லமையுள்ளவராக இருக்கார். சிறுமப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்றிடுவார். சீரழிஞ்ச நிலைமையை கர்த்தர் மாற்றிடுவார். நீண்டகால பிரச்சனையை கர்த்தர் மாற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட். சத்துருவின் கைக்கு விலைக்கு கர்த்தர் பாதுகாத்துருவார். நீங்க அவரோடு கூட இருந்துருங்க. அவரை நோக்கி பார்த்துருங்க. பார்ப்பீங்கனால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல நடத்துவதற்கு தெய்வம் போதுமானவராக இருக்கார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சிரமப்பட்ட நிலைமை இருக்கலாம். சொன்ன வார்த்தையில ஏதோ ஒரு வார்த்தையை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நன்மையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற தேவன். ஏதோ ஒரு சிறையிருப்புல கூட உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். சிறையிருப்பை மாற்றுகிற இயேசுவே, என் சிறையிருப்பை மாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை போல, வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுகிற தேவன். பாழான ஸ்தலத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன். இந்த காலவெளியில் நம்முடைய உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு ஆமென் தெய்வம் போதுமானவராக. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருவோம். எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும்னா எங்கள் சிறையிருப்பு மாறும் பொழுது பூரிக்கும். சீரழிந்த நிலைமை மாறும் பொழுது பூரிக்கும். சிறுமைப்பட்ட நிலைமை மாறும்பொழுது பூரிக்கும். நீண்ட கால பிரச்சனை மாறும் பொழுது பூரிக்கும். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அப்படி காட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போடுற ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வார்த்தை அவங்களோடு பேசட்டும். கிருபை கூட இருக்கட்டும். தெய்வம் பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.